ஹலோ கை, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸில் ஹிடோய்க்கு கிடைக்க போகிறேன். இதுதான் லாஸ்ட் மேட்ச்சு. இதை சிம்பிளாக அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என்ன போயாவுக்கு பதிலாக டிஃபீட் வந்துடுச்சுன்னா கன்ஃபார்மாக இது லாஸ்ட் மேட்சாக இருக்காது. இன்னும் இதுதான் ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா ரொம்ப நாள் ஆச்சா. போர்டு வைக்கல. செடி, எண்ணெய் பண்ணை, விளக்கெண்ணெய், எண்ணெய் ஆர்டர் இருந்தா சுட்டு தள்ளிடணும். ஆஃப்லைனு ஈஸி கில்லு, ஜாலி. சரி, இப்போ என்ன கிடைக்கும்? M590. இங்கே இருக்கிற கரெக்டாக நான் இங்கே போடு. ஃபோன் லேக் ஆகுது, அதுதான் ப்ராப்ளம். ஓகே. இல்லை ரக்வி, நீ வேறு ரூமுக்கு போறியா? அங்கேருந்து அங்கே வச்சானா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உன்னால் கேட்க முடியும். ஓன் காதில் கேட்குதா? அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறது எப்படி கேட்குது? எனக்கே தெரியுமே, எல்லா வயசும் கேட்கும். சரி, ஒரு செகண்ட் மெடிக்கிட்டு போடலாம். ஏன்னால் நம்ம கைப்பிள்ளை லோ ஹெச்பியாக இருக்கிறார். எங்கேருந்து வந்தேன்னு அது மாட்டுது அப்படின்னு பார்க்குறேன். சரி விடு. நெக்ஸ்ட்டு டவுன்ட்டு 18,000 காய்ந்து வச்சு ஒன்றும் கேட்க முடியாது. சில குளோவால் வாங்கி ஒரு ஸ்கேட் போர்டு வாங்கிடலாம். கிரேனேட் சில காசு சேவ் பண்ணிடலாம். ஓகே. ஆனால் நான் எட்டிங் போயா தான் மாட போடுது. ஹிடோய்க்கு இப்போ 5க்கு மாட போடுது. நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆகுது. நான் மெயினாக யூடியூப் ஷார்ட்ஸ் தான் போடுறேன். ஏன்னா இன்னும் ஈஸியாக இருக்குது ஃபில்ம் பண்ண. ஏதாவது பிக் அச்சீவ்மெண்ட்னால் போடுவேன். 2, 3, 4லாம் ஒரு மாதிரியான நம்பரு. அதனால் அதை யாரும் போட்டுறதில்ல, ஏனே தெரில. ஆனால் நாடா 2 பேர் அப்படியே ஒளிஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி விடு, இவங்களாம் கேம்படு. மெடிக்கிட்ட போட்டுட்டியா? அழுத்துறா அந்த பொம்பளை. அதுதான் காடலே இங்கே காடை கொடுத்து கேட்கக்கூடாது. டைலாக் செம்மையாக இருந்தது. காடலுக்கே காடு கொடுத்து கேட்கக்கூடாது. ஐ மீன் காடலுக்கு காடு கொடுத்து கேட்கக்கூடாது. காடலுக்கே நான் இல்லை. காடல்னு பெரிய விஷயமா? பாரு, என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படியே பிடுங்கிட்டான் பாருங்க. என் கையிலேருந்தே பிடுங்கிட்டான். டேய், எப்பட்றா அடிக்கிறீங்க? ஒரு பிக்சல் உடம்புடாமல் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஏன்னா அவன் தப்புந்தான்.
ஸ்கேட் போர்டு போட்டுக்கிட்டு அவனாவது அதை பண்ணுவானா? சரி செட்டாண்டா சேகரி அப்படின்னு 2 எடுத்து செத்துடுவான்னு நினச்சேன். 2 பேர் ப்ரோ கன்ஃபார்மாக இந்த மேட்ச் அவுட்டுனா. இவங்கிட்ட ஆட தெரில. இந்த சைடு பார்க்கணும்னா அந்த சைடு பார்க்குறான் அண்டங்காக்கா. மிஸ்டர் அண்டன்காக்கா நீங்கள் சுட்டுடுவீங்க தானங்காக்கா. உழவலை போட தெரியுமாங்கா? மாங்காய் மண்டை. தமிழ் பிளேயர் எல்லாருக்குமே நான் ஃப்ரெண்ட் ரோஸ் தான் கொடுப்பேன். சரி M590 அதுக்கே இல்லையா? டம் 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 பொட்டிட போய் வந்து எடுத்துக்கோவா. ஓகே ஓகே. ராகவி வேணானே பண்ற. உனக்கு தோ இருக்கு. பாட்டில் இருக்கா? தோ பாட்டில் இருக்கு. எடுத்துக்கோடா. கீழே வைக்கலான்னு சொன்னேன் ஒரு ரீசனுக்கு. 1 2 3 2 டம்ளர் இருக்கு. சரி இப்போ விகான் கட் பண்ணிட்டானா? இல்லை Hi. புசுன்னு வந்தா புசுன்னு ஆடை அடித்தேன். நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன்னா என் அம்மா கஞ்சி கொடுத்தா கஞ்சி குடிக்கணும். நம்மளாம் எப்போ டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணி பழகும். யோசிக்கல ஆனால் பரவாயில்ல கைஸ். தரம் 5 ஹீரோயிக்கல் பம்ஸ். ஆனால் என்ன அதோட ஒன்றும் மெயினான விஷயம் என்ன தெரியுமா கைஸ்? 2026 ஹீரோயிக் ட்ரெஸ்ஸு தரமாடியே சூப்பர். எல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் கூட. என்னெல்லாம் தேவையில்லை, எடுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு தேவையில்லை கைஸ். நேரம் வந்துடுச்சு. ஆனால் இதை மட்டும்தான் வச்சுருக்கேன் ஃபார் ஃப்ரீ ஸ்டைல் பர்பஸஸ். என்னோடய ஐடியா இது இங்கே மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். மீதி எல்லாம் நல்ல எமோட்ஸு இங்கே வைக்கலாம். இதுதான் என்னோடய ஒப்பீனியனில் நல்ல எமோட்ஸ். நீங்கள் டிசப்ளி பண்ணுறீங்கன்னா போடா லோட்டா. சரி இப்போ பிஆர் தான் ஆட போகிறேன். அதனால 10 மினிட் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.